ஃபர்ஸ்ட் வந்து வலி இருக்கும் எல்லாமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வலியெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் டேஸர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்ல இருந்து நாங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. நம்ம கூட இன்னைக்கு முனியப்பன் சார், அவங்களோட பையன் இருக்காங்க. அவங்க நம்ம மருத்துவமனைக்கு முழுசா இம்ப்ளான்ட் மூலமா ஃபிக்ஸடா பல்லு கட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சிகிச்சை முடிஞ்சு இன்னைக்கு நம்ம ஃபிக்ஸடா பல்லு கொடுத்துருக்கோம். அவங்களோட மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார். எங்கள் அப்பாவுக்கு வந்து பல்லு வச்சிருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சது வந்து எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு, இது இங்கேயே வந்து பண்ணியிருக்காரு. அவர் அனுபவம் கேட்டிருந்தோம். அவர் ரொம்ப நல்லா இருக்கு, வலி இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, 1 வாரம் 10 நாளுக்குள்ளேயும் பல்லு எல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி வந்தோம், அதே மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து எல்லாரும் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, யாரும் எந்த பயம் வேண்டியது இல்லை. எல்லாம் வந்து எல்லாம் யாருக்கு ப்ராப்ளம் வந்தாலும் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன கிளியர் கட்டாக எல்லாமே க்ளீனாக சொல்லி கொடுத்துட்றாங்க. என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன மாற்றத்தில் எப்பெல்லாம் போடணும், எதனால போடணும், எதுக்கு போடுறாங்க, அது எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப அரவணைப்பா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். சாப்பாட்டுல ரொம்ப கிளீனா இருக்கு. எனக்கு அதே வேணும். சார் வந்து தேனி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க. எந்த ஊரு சார்? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி. ஸோ நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு சிகிச்சைக்காக வரதுக்கு பயப்படுவாங்க, பதட்டப்படுவாங்க. புது இடமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அந்த ஒரு பதட்டம் உங்களுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து வலி இருக்கும் எல்லாமே எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வலியெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யுது, ஆனால் இருந்தாலும் அது வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. சாருக்கு வந்து 71 வயசு ஆகுது. சிகிச்சைக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணாங்க. நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு வயதான பிறகு பல்லு கட்டிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்னதான் வயதானாலும் இருக்கிற வரைக்கும் நல்லா உணவு சாப்பிடணும். நல்ல உணவு சாப்பிட்டு இன்னும் பல காலங்கள் வந்து நல்லா இருக்கணும். அதனால அவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாதான் நம்ம பெற்றோர்கள் கண்டப்பை நமக்கு நல்லா இருக்கும். இப்போ கழட்டி மாட்ட செட்டு சார் ரொம்ப வருஷம் போட்டிருந்தாங்க இல்லையா? ஆமா. அப்புறம் மேல வந்து பிரிட்ஜ் மூலமா பல்லு கட்டிருந்தாங்க. அந்த கழட்டி மாட்ட செட்டு எவ்வளவு நாள் பயன்படுத்தினாங்க? அதுல அவங்க என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சாங்க? ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் பயன்படுத்தினார். அது திரும்பி திரும்பி வெளியே வந்துகிட்டே இருந்தது. அதுவும் அது செட்டாக வைக்க முடியல, கொஞ்சம் வலியெல்லாம் அதிகமாக இருந்தது. அது போக வலி அதிகமாக இருந்து அந்த ஈறுகள்லாம் கரைய ஆரம்பிச்சிச்சு. அதனால அதுக்கு எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்போ உங்களை வந்து இப்போ கழட்டி மாட்ட செட் இல்ல இல்லையா? இப்போ பிக்ஸடா இயற்கை பற்கள் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2-3 நாள் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இப்போ வந்து மாட்டின பிறகு பேச்சு வந்து கொஞ்சம் இதா இருக்கு. ஆனால் நாள் போக போக சரியா போகும், நல்லா இருக்கும் அப்படி இருக்கு. பல்லு இல்லாம இருந்ததுனால அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ பல்லு வச்ச பிறகு அது கொஞ்சம் அனுபவங்கள் வந்தாதான் நல்லா இருக்கும். தெரியும். ஆமா, ஆனால் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிடலாம், தோசை இட்லி எல்லாமே ஓரளவு சாப்பிட்றதுக்கு முடியுது. வலி இல்லை, மேலேயும் கீழே வலி இல்லை. இஞ்சி மேலே பல்லு இருக்க, கீழே சாப்பிட்டோம்னா வலிக்கும். இப்போ அது கிடையாது. அந்த இது பச்சை பிறகு நல்லா இருக்கும். ஸோ சார் வந்து பாத்தீங்கன்னா தாடை எலும்பு மிக குறைவா இருந்ததுனால மேற்காடுல டைட்டனியம் பார் கொடுத்து பல்லு கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்துருக்கிறது தற்காலிக பற்கள், டெம்பரரி பற்கள். இம்ப்ளான்ட் நல்ல எலும்போட இணையத்துக்காக இந்த பற்கள் கொடுத்துருக்கோம். 6 மாதங்கள் கழித்து இந்த பற்கள் வந்து நம்ம நீண்ட கால பற்களா மாற்ற வேண்டியதா இருக்கும். சாரோட சிகிச்சை செலவு பாத்தீங்கன்னா, பல் எடுத்துட்டு இப்ப நம்ம இம்ப்ளான்ட் பொறுத்து டெம்பரரி பல்லு கொடுத்துருக்கோம். இம்ப்ளான்ட்டுக்கு சார் வந்து சுவிட்சர்லாந்து பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு 3,50,000 ரூபாய். டைட்டனியம் பார் நம்ம மேற்காடு இம்ப்ளான்ட்ல பொருத்திருக்கோம், அதுக்கு 40,000 ரூபாய். இப்போ இம்ப்ளான்ட்டுக்கு டைட்டனியம் பாருக்கு அதுக்கு மேல கொடுத்துருக்க தற்காலிக பற்களுக்கு 3,90,000 ரூபாய் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 6 மாதங்கள் கழிச்சு நீண்ட கால பற்கள் கொடுக்கும். அதுல 2 வகைகள் இருக்கு. ஒன்னு ஜிகேட் பற்கள், அது ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய். மேற்காடுல 12 பற்கள், கீழ்காடுல 12 பற்கள் கொடுப்போம். 24 பல்லுக்கு 2,40,000 ரூபாய் ஆகும்.
இன்னொரு வகை வந்து பாத்தீங்கன்னா HAPC பற்கள். அது ஒரு பல்லுக்கு 8000 ரூபாய். மேற்காடுல 12 பற்கள், கீழ்காடுல 12 பற்கள், மொத்தமா 24 பற்கள் கொடுப்போம். அதுக்கு 1,92,000 ரூபாய் ஆகும். இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் பொறுப்பெடுத்துக்கணும். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அது சரி பண்றதுக்கான முழு பொறுப்பு நாங்க எடுத்துப்போம். எந்த ஒரு கட்டணமும் கூடுதலா வராது. சரிங்களா? இப்போ 6 மாதங்கள் கழித்து நம்ம மாத்த போற நீண்ட கால பற்களுக்கு 10 வருடங்கள் பொறுப்பெடுத்துப்போம். அந்த 10 வருடங்களுக்குள்ள அந்த பற்கள்ல ஏதேனும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அது சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. முதல் 2-3 மாதங்களுக்கு சாஃப்டான உணவுகள் சாப்பிடணும். இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிடலாம். 3 மாதங்கள் கழித்து எல்லா உணவுகளுமே சாப்பிட ஆரம்பிக்கலாம். 2 மாதங்களுக்கு எலும்பு நல்லா கூடுறதுக்காக நம்ம விட்டமின் D சிறப்பு கொடுத்துருக்கோம். அதுவும் நீங்க எடுக்கணும். கால்சியம் மாத்திரைகளும் எடுக்கணும். இரவு நேரத்துல பல்லு கடிக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். அதுக்காக நம்ம நைட் கார்டு கொடுத்துருக்கோம். அந்த நைட் கார்டு இம்ப்ளான்ட்டுக்கும் பாதுகாப்பா இருக்கும், பற்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும். டெய்லி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அந்த நைட் கார்டு போட்டுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? 3 மாதங்கள் கழிச்சு ஒரு செக்அப் கண்டிப்பா. உங்களோட இந்த அனுபவம் நீங்க வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு எங்க மருத்துவமனை சார்பாக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்க எதையுமே பாகுபாடு இல்லாம சிறப்பா செஞ்சு முடிச்சு எங்களை குடும்பத்துல ஒருத்தரா இருந்து பாத்துக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இவ்வளவு அருமையா செஞ்சு கொடுத்ததுக்கு பெஸ்ட் டென்டல் கிளினிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.